பீஸ் கமிட்டிக்கு சம்மன் கொடுத்துருக்கீங்களா? பீஸ் கமிட்டி சம்மன் கொடுத்துருக்கீங்களா? பீஸ் கமிட்டி எப்படி எந்த அடிப்படையில் பீஸ் கமிட்டி போடுறீங்க? பீஸ் கமிட்டி சம்மன் கொடுத்துருக்கீங்கன்னா சொல்லுங்க. பீஸ் கமிட்டி வரணும். ரெப்ரசன்டேஷன் பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். சொல்லுங்க. விஷயத்துக்கு இதே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும்ட்டு தான் நாங்க முனைப்பு காட்டுறோம். ஒரு முடிவுக்கு வரணும்ட்டு பேசாம எப்படி தீர்வு வரும்? நாங்க உட்காந்துட்டோம். அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கே ஒரு சம்மதம். சரி ஓகே ஓகே பேசுவாங்க. பேசிட்டு இப்படி ஒரு கிரீவன்ஸ் சொல்லுங்க. அவங்க ஒரு அப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தான் உங்களை நான் வந்து போலீஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நாங்கள் இப்படியே ஆர்கியூ போட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த கட்ட வேறு மாதிரி தான் போவோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. வேறு மாதிரி பெருசாக இருந்தால் வேறு மாதிரி போகும். இப்போ வந்து பேசிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பண்ண போகிறோம். ஏதோ கண்டிப்பாக வந்து அதை வந்து இது பண்ண போகிறாங்க. பெர்மிஷன் வாங்கி பக்கா பண்ணத்தான் போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதுக்கு பண்ணுங்கள். நம்ம டேரிங்க அப்படி இருந்தோம்னா அது அடுத்து என்ன பண்ண முடியும்? பேச்சுவார்த்தைக்கு வழி இல்லாட்டி வேறு நாங்கள் போலீஸ் என்ன பண்ணுவோம்? அது புரிஞ்சிடாங்க சார் 126 ஆமாம் இல்லைன்னு அர்த்தம். மன நம்பர் வரையும் ஆகிருப்பாங்க 150 அதில் சி செக்ஷன் வரைக்கும் சொல்லுங்க. ஜனவரி 2ஆம் தேதி வந்த டாபால நேற்று தான் எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் பஞ்சாயத்து தீர்மானம் பஞ்சாயத்து தெருவில் போட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்தை பர்மிஷன் கேட்காம வச்சு தப்பு. அவர் பேசுறது யாருன்னு தெரியும். இந்த ஒரு கல்லர் சமூகம் அவர்தான் பேசுறாரு. ஜாதி பத்தி பேசவில்லை. நாங்க நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவு ஒற்றுமை இல்லை. நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். நீங்க தான் இதை பெருசு பண்ணிட்டு எங்களை பிரிவினைப்படுத்தி நாங்க பண்ணலங்க. எங்க அந்த ரிப்போர்ட் பண்ணலங்க. நாங்க பெருசு பண்ணல. சரி ரிப்போர்ட் கொடுக்கல நீங்க ஏன் கொடுக்கல? கொடுக்கணும்ல வைக்கலாமா? கொடுக்கணும்ல. அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ மனு வாங்கினாலும் ரிப்போர்ட் கொடுக்கணுமா? ஐவி பெட்ரோல் இருக்காங்க. ஐவி பெட்ரோல் அவங்களோட 2 பேர் இருக்கட்டும். மத்தியம்
தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, மனு கொடுத்துருக்கீங்க. இந்த தீர்ப்பு அனுசரிச்சு தான் சார் இந்த ஜட்ஜ்மெண்ட் படி வச்சிருக்கிறோம். இதில் என்னமோ நீங்கள் தவறு ஜட்ஜ்மெண்ட் எங்கள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, வச்சுக்க நான் சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட்டை மதித்து நாங்கள் வச்சிருக்கிறோம். வச்சுக்கங்க சொல்லுறேன். பரிமிஷன் வைக்கணும், அவ்வளோதான். பரிசனா கேட்டேன், தவிர கலெக்டர்கிட்ட இது என்ன பரிசு பரிமிஷன் கிடையாது, மனு கொடுத்துருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்க? கலெக்டர் என்ன பண்ணிருக்காரு? மனு கொடுத்து சொல்லணும்ல, எத்தனை மனுவை கொடுக்குறது? எந்த வருஷம் கொடுத்துருக்கு? 23 ஒரு ஆள் பேசுங்க. ஒரு ஆள் சார்பா கொடுத்துருக்கு. ஒரு ஆள் பேசுங்க. மாதிரி என்ன ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்காது. யாரும் ஒரு ஆள் பேசுங்க. சத்தம் படாது. அது இந்த கோயில், இந்த மலுக்கர் கோயில் இருக்குங்க, மலுக்கர் கோயிலா, இந்த மலுக்கர் கோயில் இருக்க பண்ணால சில இது சிலையா, இது மலுக்கர் கோயிலுக்கும் இது கல்லருக்கும் போட்டு வைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அது இல்லாம அவங்களுக்கு மந்திரியை வச்சு பேசி பார்த்துட்டு நீங்க வரல சார் இப்போ ஒன்று தெரிஞ்சுருங்க யாரும் வைக்கல மதுரை கோர்ட் ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, வச்சுங்க. அந்த எந்த இடத்துல வைக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய போட்டுருக்காங்க, ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அதுபடி தான் வைக்கணும். அதுபடி தான் வச்சிருக்கிறோம். அதுபடி படிக்கிறது தான் வைக்கணும், நீங்க படிக்க கூடாது, படிக்க வைக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் 2023 கலெக்டர் கிட்ட கொடுங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அரசு செய்யணுமோ